ஹலோ ஆல். நேற்று நைட்டு ரீஎவல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் ஃபர்தராக என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னா ஆர்டி அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், கம்மிங் ஜூலை 15 நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் எழுத முடியும். உங்களுக்கு 2 பேப்பர் இருந்தால் கூட அதில் நீங்கள் எழுத முடியாது. இதில் ஒரு காமனான ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, 6 சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, அதுல நீங்க 2 பேப்பர் ஆர்டியா இருந்தது அப்படின்னா உங்களால ஒரு பேப்பர் எழுதி கிளியர் பண்ணி நீங்க ஓவராலா பாஸ் பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் ஆர்டின்னு வச்சுப்போமே, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க 2ல ஆர்டி, இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் 6 சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6 சப்ஜெக்ட்ஸ் இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் எழுதலாம்னா நீங்க பிசிக்ஸ் எழுதி ஆகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பிசிக்ஸ் இல்லாம நீங்க மேஜரா எந்த இன்ஜினியரிங் எந்த சயின்ஸ் குரூப் எடுக்க முடியாது. ஆனா மேக்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தட் இஸ் எழுதாம இருக்கலாம். ஏன்னா 6 சப்ஜெக்ட் இருக்கும்போது நீங்க 1 பாஸ் ஆனாலே 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆகி உங்களுக்கு ஓவராலா பாஸ்ன்னு வந்துடும். மேக்ஸ் இல்லாத சில குரூப் நீங்க எடுத்துக்கலாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். பட் நான் 5 சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதுல ரீவேல்யூஷன் அப்புறம் 2 ஆர்டி அப்படின்னா உங்களால டெஃபினட்டா ஜூலை 15ல இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆப்ஷன்னா, உங்களுக்கு இஆர்னு வந்துருது அப்படின்னா, இஆர் தான் வந்திருக்கும் மேக்சிமம் அப்படின்னா, நீங்க அடுத்த வருஷம் 5 பேப்பரை எழுத வேண்டியது அவசியம். அது எசென்ஷியல் ரிப்பீட்னு சொல்லுவோம். வேற என்ன ஆப்ஷன் சார் இருக்குன்னா, என்ஐஓஎஸ் தான். இந்த என்ஐஓஎஸ்ங்கிறது நீங்க இந்த 2 பேப்பரையும் ஜூலை மந்த்லயே முடிக்கலாம் டெஃபினட்டா. அதுல தனி மார்க் ஷீட் வரும். ஏன் சார் தனி மார்க் ஷீட் வரும், டிஓசி பண்ண முடியாதுன்னா, மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் உங்களுக்கு 2 பேப்பர் தான் பண்ண முடியும். அப்ப என்ஐஓஎஸ் தனியா ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். சில காலேஜஸ் அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் சிபிஎஸ்சி சேர்த்து உங்களை அட்மிஷன் எடுத்துக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. பட் வி ஹவ் டு சூஸ் த காலேஜ். அந்த காலேஜில் போய் நம்ம கன்சர்னா முன்னாடியே கேட்கணும், இது மாதிரி நான் என்ஐஓஎஸ் எழுத போறேன், கிளியர் பண்ணிட்டா என்னை சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிறது கேட்கணும். கிளியரா? தென் இந்த ஆர்டி கிளாஸஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்டி கிளாஸஸ் அதாவது ஜூலை 15க்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளாஸ் படிக்கணும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ஏஓஎஸும் நான் எழுதுறேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வி ஆர் ரெடி டு சர்வ் யூ. அண்ட் என்ஏஓஎஸ் எழுதுறதுனால நீங்க ஜூலை 15th எக்ஸாம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்க இதுவும் எழுதலாம், ஜூலை 15th எழுதலாம். ஜூலை 15th எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு பேப்பர் தான் ஆர்டி, அதையும் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மார்க் ஸ்டேட்மெண்ட்ல அது கிளியர்னு வரும். அதை வச்சு நீங்க சேர்ந்துக்கலாம். பட் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் டைம் எடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டைம் எடுக்க தான் செய்யும். என்ஏஓஎஸ்னா நீங்க எழுதுன 40 டேஸ்ல உங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஆனா ஜூலை 15க்கு அப்புறம் ஒரு 25 to 30 டேஸ் வெயிட் பண்ண பிறகுதான் ஆர்டியோட ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நீங்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, எங்க டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த டைம்ல பசங்களை நீங்க அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்க பயங்கரமா உடஞ்சிருப்பாங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட் மாறாதவங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க அப்ளை பண்ணதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. 50-50 சொல்லலாம். இப்போ ஒரு 14லாம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டா ரொம்ப ரேரா 23 மாறி இருக்கு. 14லாம் 23 ஆயிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா 19 கூட 21 2 மார்க் கிளைம் கூட மாறல. ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ மேல உள்ளதும் 50%, கீழே உள்ளதும் இந்த மாதிரி ஒரு அன்பிரிடிக்டபிளான ஒரு ரீஎவல்யூஷன் ரிசல்ட் தான் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்கல்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால நீங்க பசங்களை தயவு செய்து இந்த டைம்ல நீங்க அவங்க படிக்கல, நீ படிச்சதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு எந்த கஷ்டமும் படுத்திடாதீங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஃபர்தரா என்ன ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலா யோசிப்போம். ஜூலை 15th எக்ஸாமுக்கு எல்ஓசி இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பா என்னோட கெஸ்ட் படி ஓப்பன் ஆயிரும் நான் நினைக்கிறேன். அது சேனல் ஃபாலோ பண்ணுங்க. எல்ஓசி ஓப்பன் ஆனா ஸ்கூல்ல போய் தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். பிரைவேட் கேண்டிடேட் மட்டும் தனியா நம்ம வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.